லைஃப் சேவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க. நாம வாழ்வின் உயிர் நாடிகள் அப்படின்னு மொழிபெயர்த்துக்கலாம். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் ஆழமா இந்த புத்தகத்துல போறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும், இல்லாட்டி ரொம்ப ஆழமா கருத்து வச்சுக்கணும், இல்லாட்டி இதை ரொம்ப சீரியஸா எடுக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஒ- ஒரு ஒரு வரி ரெண்டு வரின்றத வந்து சில நேரத்துல நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னா அது வாழ்க்கையில சில முக்கியமான திருப்பத்துல ரொம்ப முக்கியமா மாற்றத்தை உருவாக்கும். அது ரொம்ப கஷ்டமா இருக்காது. போற போக்குல கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றாரு. உங்க மைண்டுக்கும் அது வந்து ஒரு பிடிமானமா இருக்கும் அப்படின்றாரு. நான் ஒரு காலத்துல வந்து மருந்துங்கள உதவியால என்னுடைய மனநிலை மாற்றத்தை பார்த்த பொழுது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து உம், என்னை பார்க்கும் விதம் வந்து மோசமா இருந்தது. அதே நேரத்துல என்னை நான் பார்க்கும் விதமே கஷ்டமா இருந்துச்சு. அப்போ நான் வந்து ஒரு வாசகம், வெல், வாட் டிட் யூ திங்க் இட் வாஸ் தட் நீடட் டு பி லவ்ட். நீங்க என்ன ஏன் திங்க் பண்றீங்க? நம்மள நம்மளே லவ் பண்றது அவ்வளவு முக்கியமா, அதே மாதிரி நம்மள மத்தவங்க லவ் பண்றது அவ்வளவு முக்கியமான்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. வெல், வாட் டிட் யூ திங்க் இட் வாஸ் தட் நீடட் டு பி லவ்ட். உலகத்துல நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இந்த அன்புக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அந்த வார்த்தை, அந்த வாசகம் நான் சொன்ன உடனே டக்குன்னு எனக்கு வந்து நான் பாரடைஸ்ல இருக்கிற மாதிரி எனக்கு அதாவது சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருந்தது. அதுல பேசிக்கா ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக் லைஃப் சேவர்ஸ், அதாவது வாழ்க்கை விழுமியங்கள்னு சொல்லலாம், நம்மை காக்கும் உக்திகள்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நோ ரெசிஸ்டன்ஸ். இந்த புத்தகத்தினுடைய அடி ஆதாரமே அதுதான், நோ ரெசிஸ்டன்ஸ். அதாவது எதையும் எதனோடும் முரண்படுவதில்லை, உராய்வதில்லை, எதனோடையும் பிணக்காக இருப்பதில்லை. நோ ரெசிஸ்டன்ஸ், முரண்படுவதில்லை அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, அப்படின்னா நம்ம உடம்ப வந்து உட்காந்து சும்மாவே உட்காந்துங்கிறோமா இல்ல, அப்படிலாம் நான் சொல்ல வரல. அதாவது உட்காந்துன்னு எப்ப பார்த்தாலும் தப்பான அதாவது எதிர்மறையான லோ வைப்ரேஷன்ல இருக்கணும்னு சொல்ல வரல. ஆனா உங்க மூளையும் உங்க இதயத்தையும், மூளையை கடந்த கால எதிர்கால எண்ணத்திலிருந்து விடுபட்டு இதயத்தை திறந்து வைத்து வைக்க வேண்டும். அதாவது திறந்த மனதோடு இருத்தல், எல்லா வேலையும் அன்பா செய்தல், எப்பயுமே நன்றாக உணர்தல். இது ரொம்ப முக்கியம். மனதை திறந்து வைத்தல், அன்போடு செய்தல், அதுக்கப்புறம் அஹ், நன்றாக உணர்தல். இன்னொன்னு, எதுவுமே தப்பு ரைட்டுன்னு பிரிக்காதீங்க. நீங்க அன்போடு செய்யக்கூடிய எல்லாமே நல்ல விஷயம். அவ்வளவுதான். உங்களுடைய விழிப்புணர்வை அதிகப்படுத்திட்டே வாங்க. அது வாழ்க்கை தானா வந்து டெவலப் ஆகும். வாழ்க்கையை மாற்றணும் கூட முயற்சி பண்ண தேவையில்ல. விழிப்புணர்வை அதிகப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். இதுதான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய விஷயங்கள் பண்ணணும்லாம் இல்ல. விழிப்புணர்வு அதிகப்படுத்த விழிப்புணர்வு ஆக 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 இன்னைக்கு 1 மணி நேரம், நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம், அப்புறம் ஒரு 2 மணி நேரம், இந்த மாதிரி ஆக 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 வாழ்க்கையில விஷயங்கள்ல வந்து பிணக்குகள் குறைந்துகிட்டே வரும்ன்றார். விழிப்புணர்வையும் ஆழ்ந்த புரிந்துணர்வும் கான்சியஸா எல்லாத்தையும் பண்றது. அதாவது எல்லாத்தையும் கவனித்த தன்மையோடு இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் பொருந்தாத நிகழ்வுகளோ எண்ணங்களோ வரவே வராது. அவ்வளவுதான். இதுதான் மெயினான விஷயம். நோ ரெசிஸ்டன்ஸ், அதாவது எதோடும் பிணக்கு இல்லாம இருத்தல், எல்லாவற்றையும் அன்போடு பார்த்தல். ரெசிஸ்டன்ஸ் இல்லாம இருக்குதுன்னா எல்லாத்தையும் அன்பா பார்த்தல், திறந்த மனதோடு இருத்தல், நன்றாக உணர்த்தல். இது மூணும் விழிப்புணர்வை அதிகப்படுத்தும் போது துன்பங்கள் இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, லவ் as மச் as யூ கேன் ஃப்ரம் வேர் எவர் யூ ஆர். நீங்க எங்க இருந்தாலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அன்பா இருக்கும். லவ் as மச் as யூ கேன் ஃப்ரம் வேர் எவர் யூ ஆர்ன்ற ஒரு லைனை வந்து நீங்க எழுதி கூட வச்சுங்க அதெல்லாம் ஒரு இதுல. ஏன்னா எப்பெல்லாம் நீங்க ஒரு மைண்டு ப்ளோன் அவுட், அதாவது
எண்ணங்கள் சிதைந்திருக்குதோ, உணர்வுகள் பீறிட்டு கண்ணாமண்ணான்னு இருக்குதோ, அப்போ வந்து நீங்க இத சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, அந்த அத பார்க்கிறீங்க, அத சொல்லிட்டே இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா மாறும். அதாவது எந்த சூழ்நிலை நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, விருப்பப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, இல்லாட்டி தெரியாம தப்பு பண்ணிட்டீங்கன்னும் போது ஒரு ஒரு பொருந்தாத உணர்வு ஏற்படும். ஐயோ! நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே, இந்த மாதிரி செஞ்சுட்டோமே. அப்ப கூட நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த அந்த நிகழ்ச்சிய கூட அன்பாவே பாருங்க. அன்பான நிகழ்ச்சியா பார்க்க ஆரம்பிங்க. கடந்த காலத்துல நடந்த ஒரு தப்பு உங்களுடைய அன்கான்ஷியஸா நீங்க புரியாம பண்ணியிருந்தாலும், அத கடந்த காலத்துல இருக்கிற ஒரு அன்பாவே பார்த்துட்டு வாங்க. அப்போ வந்து மிகப்பெரிய மாற்றத்த உருவாக்கும். அது லாஸ்ட்டா அதாவது நீங்க இந்த செய்த செயல்ல வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என்னடா தப்பு பண்ணிட்டோமே! இது அன்பு செலுத்த முடியாதுன்னு சொன்னாலும், உரக்க சொல்லுங்க. நீங்க நம்பிக்கை இல்லாம உரக்க சொல்லுங்க. இந்த செயல் வந்து ஐ லவ் மை செல்ஃப் ஃபார் ஹேட்டிங் திஸ். அதாவது நான் இதை வெறுப்பதற்காக நான் நேசிக்கிறேன். இந்த செயல் வெறுக்கத்தக்கதாக இருந்தாலும் அந்த செயலை நான் நேசிக்கிறேன்னு அதை முரண்படாதுங்க. இது ரொம்ப நுட்பமான ஒரு பாயிண்ட். அது முரண்படும் போது நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணுவோம். இது இது நான் தான் செஞ்சேன். நானே பொறுப்பு. இதுக்காக நான் இந்த செயலுக்காக நான் அன்பாக இருக்கிறேன். நான் வெறுப்பா உணர்வதாலும் நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு நான் வெறுப்பாக இருப்பது நான் வெறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறேன். இருந்த பொழுதும் நான் அந்த வெறுப்பையும் ஏற்றுக்கொண்டு என் மீதும் அந்த வெறுப்பின் மீதும் அன்பாக இருக்கிறேன் அப்படின்ற நிலை பாருங்கன்றாங்க. ஐ லவ் மை செல்ஃப் ஃபார் ஹேட்டிங் திஸ் அப்படின்றது. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா, லவ் இட் த வே இட் இஸ். எப்படி இருக்குதோ அப்படியே அதை நேசிங்க. உங்களோட வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகும்போது உலகம் சேஞ்ச் ஆகுது. இந்த உலகம் நீங்க வந்து உங்களோட வைப்ரேஷனை ரொம்ப நுட்பமாகவும் அதிர்வலைகள் மிக்கதாக மாற்றும் பொழுது உலகத்தின் உங்க பார்வை மாறுது. நீங்க நல்லா மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நீங்க துன்பமா இருக்கிறீங்கன்னா வாழ்க்கைங்க எல்லாம் துன்பமா இருக்கிறாங்க. நீங்க வச்சிருக்கிற கண்டென்ட் உங்க கருத்துக்களை பேஸ் பண்ணி இந்த உலகம் மாறுறது இல்ல. ஆனா உங்களுடைய அதிர்வலைகளை ஒட்டி இந்த உலகம் மாறுகிறது, வாழ்க்கை மாறுகிறது. அதே நேரத்துல வைப்ரேஷன் ரைஸ் பண்றதுன்னா என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் அன்பாக பார்த்தல், அன்பாக செய்தல், நீங்கள் அன்பாக இருத்தல். இந்த வைப்ரேஷனை ரைஸ் பண்ணணும்னா அன்பை மிகுதியாக ஆக்கிக் கொண்டே வர வேண்டும். அதே மாதிரி அஹ், நீங்க உங்களுடைய நெகட்டிவ் ஃபீலிங், அதாவது எதிர்மறையான எண்ணங்களையும் நேசிங்க. போரா இருக்கிற தன்மையும் நேசிங்க. அதாவது சுகமா டல்னஸா இருக்கிறதையும் நேசிங்க. அதாவது வருத்தம், பிணக்கு, துரோகம் எல்லாத்தையும் நேசிங்க. நேசிக்க ஆரம்பிக்கும் போது வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகும். ஒரு ரெண்டு விஷயம் இந்த இதுல வைப்ரேஷன் மாறும்போது வாழ்க்கை மாறுது. உங்களோட கண்டென்ட் மைண்ட்ல இருக்க கண்டென்ட் மாறும்போது வாழ்க்கை மாறாது. அதுதான் மெயின். உங்களுடைய நெகட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியும் லவ் பண்ண ஆரம்பிங்க. அப்ப என்ன ஆகும்னா அது கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்துக்குள்ளாகும். இந்த வைப்ரேஷனை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு வைப்ரேஷன் மாறினா உலகம் மாறும்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய உங்களுடைய ஐடியா, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய கருத்துக்கள், நம்பிக்கை, உங்களுடைய பிஹேவியர்ஸ், அதாவது செயல்பாடுகள், உங்களுடைய இடத்த மாத்துறது, இல்லாட்டி ஊரை மாத்துறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸை மாத்துறதுனாலலாம் ஒன்றும் நடக்க போறது இல்ல. இது வந்து உங்க ஆக்சிடென்ட் கிடையாது. நீங்க ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க இப்ப இந்த ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆக்சிடென்ட் கிடையாது. இது ஒட்டுமொத்தமா உங்களுடைய மனநிலையின் காரணமாக நீங்க அங்க இருக்கிறீங்க. ஸ்ட்ரைட்டா ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணும்போது வைப்ரேஷன் சேஞ்ச் போது பெரிய சேஞ்சஸ் வரும். இல்லாட்டி நீங்க இதை மூவரை மாத்துறீங்க, இது மாத்துறீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற வைப்ரேஷனை மாத்தாம உங்களுடைய உங்களுடைய சிந்தனை ஓட்டத்தை ஒட்டி இருக்கிற வைப்ரேஷனை மாத்தாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அதனால வைப்ரேஷன் ரொம்ப உங்களுடைய அதிர்வு, நீங்கள் எதுவாக அதிர்வு ஏற்படுத்துறீங்களோ அந்த அதிர்வை ஒட்டி நீங்க இயங்குறீங்க. அதாவது 444 அப்படின்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சில இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க அந்த ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா அதே மாதிரிதான் இப்போ உங்களுடைய சூழல் எல்லாம் மோசமா இருக்குது அப்படின்னா
நீங்க அந்த சூழல் இருக்கிற தாட் பேட்டர்னை மாத்துறதுனால ஒண்ணும் இல்ல. அந்த வைப்ரேஷனை, அது உங்களுக்குள்ள இருக்கிற வைப்ரேஷன் மாறுறது முக்கியம் அப்படின்னா ஜென்ல ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யூ டேக் யுவர் செல் வித் யூ வேர் எவர் யூ கோ. உங்களை நீங்கள் எடுத்து செல்கிறீர்கள். அதாவது ஒரு சூழல்ல நீங்க ஒரு மாதிரி மோசமா நடந்துக்கிட்டீங்கன்னா, அந்த சூழல் காரணம் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற தன்மை தான் முக்கியம். நீங்க அதுவா இருக்கிறீங்க, அந்த சூழல் உங்களை எடுத்து காட்டுது. சூழல்கள் உங்கள் கண்ணாடி, மனிதர்கள் உங்கள் கண்ணாடி, பிரச்சனைகள் உங்கள் கண்ணாடி, உங்கள் அதிர்வலைகளை அது வெளிப்படுத்துகிறது. உங்கள் அதிர்வலைகளை நுட்பமா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரியல. இல்லாட்டி அஹ், அதே மாதிரி எங்க கா- தேடுறதுன்னு தெரியல அப்படின்னாலும் உங்க மக்கள் மத்தியில நீங்க எல்லாருமே, எல்லா மனிதர்களும் ஈக்குவல்ஸ் தான். மக்கள் மனித பார்த்துக்கிட்டே வாங்க, மக்களை பார்த்துட்டே வாங்க. நான் ஃபோர்த் டைமென்ஷன்ல வெளியில இருக்கிற மக்கள், சூழல், நிகழ்ச்சிகள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாம் மாற்றங்கள் நிகழ்த்தினா ஒண்ணுமே நடக்காது. முதல்ல என்னன்னா, இன்னும் கொஞ்சம் டீப்பரா, கொஞ்சம் டீப்பரா, இன்னும் கொஞ்சம் டீப்பரா உள்ள போய் குவாண்டம் லெவல்னு இப்ப நம்ம குவாண்டம் சொல்றோம். அதாவது உள்ள ஆழ்ந்து உள்ள போய் நீங்க யாரா இருக்கீங்கன்னு பாருங்க. முதல்ல நீங்க யாரா இருக்கீங்கன்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்களுடைய அதிர்வு என்னன்னு தெரிஞ்சிடும். நீங்க யாரா இருக்கீங்கன்னு பாருங்க, எங்க இருக்கீங்கன்னு பாருங்க. நிஜமாவே நீங்க யாருன்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அந்த இடத்துல டியூன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அதான் வைப்ரேஷன், அதான் ஆம்பிளிஃபையர், அதுதான் வந்து டியூனிங். அதாவது அஹ், நம்ம சேனல்ல ரிமோட் கண்ட்ரோல்ல டியூன் பண்ணிட்டே வரோம்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல சேஞ்ச் ஏற்படுத்தினாதான் வெளியில இருக்கிற சேஞ்ச் எல்லாம் நீங்க பார்க்க முடியும். வெளியே என்ன சேஞ்ச் வேணுமோ அந்த சேஞ்சை நீங்க பார்க்க முடியும். மனிதர்களை மாத்துவதாலோ, புக்கு படிக்கிறதுனாலயோ, இல்லாட்டி ஒரு சின்ன சச்சங்கத்துக்கு போறதுனாலயோ, யாரையோ குருவை பார்க்கறதுனாலயோ, இல்ல பெரிய பெரிய ஊரை ஊரை மாத்துறதுனாலயோ, மனுஷங்களை மாத்துறதுனால இல்ல. உள்ள போய் நிஜமா நீங்க யார், உங்க தேவை என்ன, நீங்க என்னவா இருக்கீங்கன்னு எந்த விதமான முரண் இல்லாம நீங்க அப்படியே உங்க கண்ணாடியை பார்த்து அந்த இடத்துல இருந்து நீங்க அந்த இடத்துல சேஞ்சஸ் ஏற்படுத்தீங்கன்னா வெளியே இருக்கிறது எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதனால மாற்றம் த்ரீ டைமென்ஷனா பொருள்ல, மெட்டீரியல் வேர்ல்டு இல்ல, உங்களுக்கு ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குவாண்டம் லெவல்ல தான் இருக்கு, அதிர்வலைகளை தான் இருக்குது அப்படின்றாங்க. லவ் யுவர் செல்ஃப் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, லவ் யுவர் செல்ஃப். நம்ம எல்லாரும் உலகத்துல நிறைய என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஞானிகள் உங்களை நீங்கள் இருப்பது இருப்பது போல நேசியுங்கள். என்ன டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க உலகத்துலன்றதை விட்டுட்டு, ஆக்சுவலா நீங்க உங்க பாடியை பத்தி, உடலை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உடல்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் மேலும் கீழே நினைக்காம, பிரிக்காம, நல்ல அவயங்கள் கெட்ட அவயங்கள் பிரிக்காம உங்களை அப்படியே பார்த்து அன்பு செலுத்துதல். உங்களை மிகவும் ஆழமாக, மிக ஆழமாக, மிக ஆழமாக நேசித்தல். நீங்கள் ஆழமான தன்மையில் அன்பாக இருத்தல். அதுதான் உங்களுடைய எமோஷன்ஸ், மைண்ட் எவ்வளோ சிதைவுட்டு இருந்தாலும், உங்களுடைய உணர்வுகள் எவ்வளோ குழப்பமாக இருந்தாலும், அதை அப்படியே ஏத்துங்க. ஒரு தப்பும் இல்லை. உலகத்துல உலகத்துல ஜட்ஜ் பண்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, உங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு. ஆனா மத்தவங்க ஜட்ஜ் பண்றாங்கன்னு நான் வந்து என்னை ஏற்றுக்கொள்றதுல அதுதான் தப்பு. அப்போ உங்கள் உடம்பையும் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுதல், எந்த பிணக்கம் இல்லாமல் அன்பு செலுத்துதல், உங்கள் உணர்வுகளை உங்களை அன்போடு பார்த்தல், நீங்கள் அன்பாக இருத்தல், உங்க மைண்ட பிளவுபடாம எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். அதே மாதிரி நம்மளோட உடல் வந்து பல்வேறு உயிரினங்களால் ஆக்கப்பட்டது. உள்ளுக்குள்ள இருக்க செல்ஸ், உயிர்கள் எல்லாம். எமோஷன்ஸும் பார்த்தீங்கன்னா யாராரோ போட்ட எமோஷன்ஸ் நிறைய. எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா முழுவதுமான என்னோட எண்ணங்கள் கிடையாது. அப்போ இதெல்லாம் நான் கிடையாதுன்னும் போது, இது எல்லாமே எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு விஷயங்கும் போது, எனக்கான சாத்தியம் என்னன்னா, என்னை நான் நேசித்தல் மட்டும், நான் அன்பாக இருத்தல் மட்டும், என்னோட ஈகோ விடுறது மட்டும். உடம்பு பத்தி கண்டிஷன் மட்டும் இல்லை, எல்லாத்த பத்தியும் கண்டிஷன் உள்ளாக்கியது தான் அன்பு அப்படின்னு. நாம வந்து
ஃப்ரீ பீயிங்கு, தனித்தனி மனிதர்கள் நாம. குரூப்பா இருந்தாலும் நம்ம தனி மனிதர்கள் தான் இருக்கோம். நம்ம லெவல் ஆஃப், அதாவது நம்ம புரிதல் அதிகமாகும், அன்பு அதிகமா இருக்கும்போது நம்மளுடைய துன்பமும் கான்சியஸும், அதாவது விழிப்புணர்வும் அதிகமாயிட்டே வரும். உண்மையில் பாத்தீங்கன்னா உங்களை நீங்களே ஆழமாக நேசிக்கும் பொழுது, எந்த விதமான முன் எண்ணத்தை இல்லாமல், முரண்பாடு இல்லாமல் உங்களை நீங்கள் நேசிக்கும் பொழுது, நீங்கள் மற்றவர்கள் மீது மிகுந்த அன்பாக இருப்பதை உணர்வீர்கள் இயல்பாகவே. நீங்க ரொம்ப எவ்வளவு ஆழமா உங்களை நேசிக்கிறீங்களோ அவ்வளவு ஆழமா உங்க உங்களுக்குள்ள அன்பு மிளரும். வெளியே அன்பு பாராட்டி அன்பா இருப்பாங்க. எல்லாரும் உங்க மேல அன்பா இருப்பாங்க. பிரபஞ்ச இயக்கங்களை அன்பாக இருப்பதை உணர்வீங்க. அந்த அன்பு உங்கள் மீதும் பாயும், வெளியும் பாயும். எல்லா இடத்துல அன்பு நிறைய இருக்கும். எப்பயுமே மகிழ்ச்சியான டியூனை ப்ளே பண்ணிட்டே இருங்க. மகிழ்ச்சியான ஆட்டத்துல இருங்க. எப்பயுமே கொண்டாட்டமாக, எல்லாத்தையும் கொண்டாடுவது விதமாக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நீங்க அன்பின் ஆழத்தில் உங்களை நீங்கள் தரிசிக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, நீங்க அன்பாக இருக்கும் பொழுது, அந்த க்ஷணத்திலே இருக்கிறீங்க. பிரபஞ்சம் உங்களை எப்படி படைச்சதோ அப்படியே இருக்கீங்க. அப்போ பிரபஞ்சமே அன்பாக இருப்பதை உணர்வீங்க. பிரபஞ்சம் உங்கள் மீது மிகப்பெரிய, உங்களை படைத்ததால் மிகப்பெரிய ஆனந்தத்தை அடையும். அன்பை உங்கள் மீது பொழிந்து கொண்டே இருக்கும். அன்பாக இருக்கும்போது மட்டும்தான் ஸ்பேஸ் டைம் இல்லை அப்படின்றாரு. அன்பாக இருக்கிறது ஈகோவை, அதாவது நான் பெரிய ஆளு, நான் அழகானவன்றது ஈகோ டெவலப் பண்றது இல்ல. ஆக்சுவலா உங்களுக்கு அன்பாக இருத்தல் என்பதை ஈஸியா புரிய வைக்கணும்னா, புரிஞ்சுக்கணும், உங்களுக்குள்ள இருக்கிற முரண்களை கலைந்து முழுமையாக உங்களை பார்த்தல் என்பது அன்பு. என் உடல் முரண்களை கலைந்து, என் எண்ண முரண்களை கடந்து, என் உணர்வு முரண்களை கலைந்து, என்னை நான் முரண்பாடற்ற ஒரு தன்மையில் இருக்கும்போது அன்பு மிளிரும். முரண்பாடு இல்லாமல், பிணக்குகளில் பிணக்கில் இல்லாமல் என்னை தரிசித்தல் என்பது அன்பாகும். அன்புனா என்னன்னா, முரண்பாடுகள் இல்லாத நான், உடலாகிய நான், எண்ணமாகிய நான், உணர்வாகிய நான், அவ்வளவுதான். அப்போ உங்களை நீங்கள் முரண்பாடு இல்லாம பார்க்கும் பொழுது, நீங்கள் உங்களுடைய அகங்காரம் கரைந்து நீங்கள் பிரபஞ்சமாக நிற்பீங்க. இதுல மிக முக்கியமான ஒரு ஒரு புரிதல் என்னன்னா, நீங்கள் முழுவதுமான அன்பு வயப்பட்டு அன்புமயமாக இருக்கும்போது அந்த க்ஷணத்தில், இந்த பிரபஞ்ச க்ஷணத்தில், அந்த க்ஷணத்தில் அப்படி நிக்கிறீங்க, பிரபஞ்சமா நிக்கிறீங்க. மனமற்ற நிலையில அன்பு செலுத்துவது மனமற்ற நிலை. உங்களை நீங்கள் உடலாலும் மனதாலும் உயிராலும் பிரித்து பார்க்காமல் உங்களை பார்த்தல் என்பது தான் அன்பு. உங்களை முரண் இல்லாமல் பார்ப்பது தான் அன்பு. அது அஹ், நீங்க அந்த தன்மையில் இருக்கும்போது நீங்க நீங்க உயர்வாகவும் உங்களை பார்க்க மாட்டீங்க, மத்தவங்கள தாழ்வாகவும் பார்க்க மாட்டீங்க, மத்தவங்கள உயர்வாகவும் பார்க்க மாட்டீங்க, மத்தவங்கள தாழ்வாகவும் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க தான் இன்ப துன்பம், நல்லது கெட்டதுக்கு அப்பாற்பட்டு உங்களை நீங்கள் தரிசிக்கும் பொழுது எதை தரிசிக்கிறீங்கன்னா, இறையை, அன்பை, உங்களை. உண்மையான உங்களை தரிசிப்பதற்கு நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற முரண்பாடுகளை களையும் பொழுது, அதை கரைக்கும் பொழுது அன்பு அங்க மிளிரும். அன்பு மிளிரும் போது முரண்பாடுகள் களையப்படும். அப்போ அன்பா இருக்கிறீங்கன்னா பிரபஞ்சமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் ஒரு ஒரு சில சின்ன சின்ன லைஃப் சேவர்ஸ் சொல்லலாம், வாழ்வின் உயிர் நாடிகள்னு சொல்லலாம். 4வது அத்தியாயம்